சீமான் கருத்தை பேசிய கன்னட மேயர் குறித்து தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல மேடைகளில் குறிப்பிட்டிருக்க ஒரு செய்தி, நம் தமிழர்களுக்காக நடந்தது இனப்படுகொலை, இன அழிப்பு அப்படிங்கிறத பதிவு செய்திருப்பாரு. இந்த விஷயம் பெருமளவுக்கு மற்றவர்களால் பேசப்படுவதில்லை. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட இந்த செய்தி திராவிடர்களுடைய சூழ்ச்சியால இப்ப அவர்களிடமே அடிமையாக இருப்பதால பலரும், நமக்கு இதை சொல்லி கொடுத்த நிறைய பேரும் இப்ப பேசாம அமைதி காத்து வராங்க. இப்ப நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட எழுப்புற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கம் ஏற்கனவே இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதற்கு காரணம் நிறைய இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு தமிழர்கள் மேல எப்பொழுதும் எந்த ஒரு அன்பு பரிவும் இருப்பதாக எப்போதும் இருந்ததும் கிடையாதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த வகையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா, கனடா மேயர் பிரம்டன் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்க விஷயம் இணையத்துல வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த ஸ்பீச்ல இலங்கை தமிழர்களுக்கு இன அழிப்பு நடக்கல அப்படின்ட்டு யாராவது பேசுறவங்க இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு கனடாவில் இடம் கிடையாது. அதாவது கனடாவிலே இருந்துகிட்டு திராவிட கைக்கூலிகளாக ஒரு சில பேர் வேலை பார்ப்பவர்களுக்கான பதில் அது. அதே நேரத்தில் சிங்களவனுக்கு அங்க கால் கூட வைக்க தகுதி இல்லைங்கிறத அவர் பதிவு செய்திருக்காரு. அவர்களுக்கு இங்க இடம் கிடையாது, திரும்பவும் கொழும்புக்கே போய் தொலைங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுது. அவர் பேசிய காணொலியோட அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. நிச்சயமா அதை பார்க்க விரும்புகிறவங்க நீங்க தேடி சென்று அந்த காணொலியை பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அதிகம் பரப்பக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நமக்கு எங்கெங்கெல்லாம் சின்ன சின்னதான ஆதரவு கிடைச்சாலும் சரி, அதை நம்ம பதிவு செய்யணும். இப்போ கனடாங்கிற ஒரு இடத்துல இருந்து மிகப்பெரிய ஆதரவு வரும்போது நம்ம அதை பதிவு பண்ண தவறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை நம்ம செய்திருக்கோம்.